Hi மக்களே எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Reks View. இந்த வீடியோல வந்து ஒரு மதர்ஸ் டே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். ஸோ நான் வந்து as a child, as an mother and as an Montessorian எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மதர்ஸ் டே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அண்ட் ஒவ்வொரு ரீசன்காண்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு May 2nd சண்டே தான் வந்து மதர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து மதரை பற்றி பேசுகிறதும் அண்ட் நம்ம பேரண்ட்டை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதும் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம லைஃப் ஸ்பென் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்போவுமே அவங்களுக்கு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கணும். நம்ம மதர்னா இன்க்ளூடிங் வந்து நம்ம மதர் இன்லா ஆகட்டும், ஃபாதர் இன்லா ஆகட்டும், எல்லாருக்குமே டோட்டலாக நம்ம லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஆஸ் அ சைல்டு நம்ம லைஃப் ஸ்பேன் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி வந்து நம்ம பேரண்ட் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்து கற்றுக்கிட்டு இருப்போம். அண்டு நான் டோட்டலாக எங்களை வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கேரிங் பர்சன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அண்ட் எப்படி டிசிப்ளின் அண்ட் மேக் ஓவர் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு லவ் அண்ட் கேர் எப்போவுமே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அண்ட் டூஸ் இருக்கும் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும் அண்ட் நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் அதை வந்து நம்ம இம்பேக்ட் பண்ணுறதில் நம்ம வந்து கம்மியாகிட மாட்டோம். அண்ட் இதில் நிறையா வந்து இப்போ வந்து ஃபுல்லாக மாடர்ன் லைஃப்பில் வந்து ஃபுல்லாக நம்ம பசங்க இருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சுட்டு நம்ம கற்றுக் கொடுத்துக்கலாம். ஆஸ் அ மதர், ஆஸ் அ பேரண்ட், நம்ம ஒரு மதர்ஹுட்குள்ளே என்டர் ஆனோடனே வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு பிளாங்காக தான் இருப்போம். அண்ட் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நிறையா வந்து சர்ச்சிங் பாயிண்ட்லேயும் நம்ம நிறையா போயிருப்போம். ஸோ எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறது நம்மளுக்கே வந்து ரொம்ப புது விஷயமாக தான் இருக்கும். அண்ட் நம்மளோட பேரண்ட் கிட்ட இருந்து தான் நம்மளை வந்து குவாலிஃபை பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளோட விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து நம்ம குழந்தைங்களும் பண்ணுவாங்க. 70% வந்து நம்ம பேரண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவங்களும் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளே வந்து நம்மளோட ஆக்ஷனில் வந்து ப்ராப்பராக இருந்துக்கிட்டாவே அவங்க சூப்பராக ஒரு நல்ல ஒரு பர்சனாக வந்து லைஃப்பில் லீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மதராக வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் எல்லா காம்படிஷன்லேயும் வந்து இன்வால்வ் பண்ணிடுவோம். அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னாலும் சரி, ஒரு ஸ்டேஜ் ஃபியருக்காக வந்து நிறைய ஸ்பீச், இந்த மாதிரி நிறைய சிங்கிங், டான்ஸ் இருந்து இருக்கிற எல்லா காம்படிஷன்லேயும் வந்து உள்ளே தள்ளிடுவேன். ஸோ ஆஃப்டர் மாண்டிசோரியன் ஆனதுக்கப்புறம் அண்ட் நிறையா வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் ஸ்கில், எல்லா ஆக்டிவிட்டீஸ் இதுதான் நம்ம லைஃப் ஸ்பேனுக்கு இந்த ஒரு மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லா வந்து ஒரு வந்து ஒரு பேஷண்ட் லெவல் ஆகட்டும் சரி, எதுக்குனாலும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு மாண்டிசோரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ப்ளே பை லேர்னிங் மெத்தட் தான். அண்ட் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியும் எந்த விஷயமும் வந்து கற்றுக்கிட மாட்டாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவனோட 6 இயர்ஸ்லேயே வந்து ஒரு பசங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்கிடுவாங்க. நம்ம 6 இயர்ஸ் வரைக்கும் ஒரு கிண்டர் கார்டன் பீரியடில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே போடுறோமோ அது ஃபுல்லாக தான் வந்து அவங்களோட டோட்டல் லைஃப் ஸ்பேனுக்கும் ஃபுல்லாகவே டோட்டலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இருந்தாலும் நம்ம எந்த ஏஜ் குரூப்லனாலும் நம்ம வந்து மாண்டிசோரி ஆக்டிவிட்டி கொடுக்கலனா அப்படின்னாலும் ஒரு டைம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு கிட்டும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கம்யூனிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவலான ஒரு இது இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ஃபைன் மோட்டார்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும், சிலருக்கு வந்து கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு கிட் இஸ் அன் யூனிக் கம்யூனிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த ஃபீல்டில் நம்ம குழந்தைகள் போய்கிட்டாலும் சரி, எப்போவுமே ஒரு டிசிப்ளின் மேனரோட எல்லா ஆக்ஷனும் எல்லா வேர்ட்ஸும் ஒரு டிசிப்ளினான ஒரு மேனரோட ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ மதர் அண்ட் நம்மக்கிட்ட இருந்து தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ணால் தான் கண்டிப்பாக அதை வந்து நம்ம சாத்தியமாக்க முடியும். விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் வண்டர்ஃபுல் மதர்ஸ் டே அண்ட் பீ ஸ்பிரிட்டி அண்ட் செலிப்ரேட் மதர் அண்ட் மதர்ஹுட்.